இந்த கிறுக்கு வீரமணி ஊர் தாலி அறுத்த வீரமணி, தான் மகனுக்கு தாலி கொடுத்து கட்ட சொன்ன வீரமணி. வெங்கவேலுக்கு போனியா? கிறுக்கு வீரமணி பீ தண்ணி குடிச்சானே அங்க போனியா? ஆணவ படுகொலை நடந்துச்சு அங்க போனியா? மடத்துல கருப்பு சட்ட மடத்துல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பறையரை உனக்கு ஆண்மையும் தில்லும் இருந்தா தலைவராக்குயா பார்க்க. இந்த திராவிட கழகம் என்று சொல்லப்படுகிற இந்த திருட்டு கழகம் எந்த சேரிக்குள் போய் நீ நல்லது செஞ்சிருக்க? நீ சொல் பாப்போம். தமிழ்நாட்டு பெண்களுடைய தாலி அறுக்கிற, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? உன் பொண்டாட்டி எல்லாம் தாலி கட்டாதவா இருக்கு? பூவும் பொட்டும் இல்லாத இருக்கா? நீ ஆண்மை இருந்தா ஊர் தாலி அறுக்கிறல்ல, ஊர் தாலி அறுக்கிறல்ல, போ முதல்வருக்கு போ சொல்றேன். சனாதானம்னா அவர் பிஜேபி சொல்றாரு. அவங்க வந்தா ஆர்எஸ்எஸ் வந்துரும், சங்கிகள் உள்ள வந்துருவாங்க, சங் பரிவார்கள் வந்துருவாங்க. ராமசாமி நாயக்கர் என்ன செஞ்சாருன்னு நீங்க வெளிப்படையா சொல்லுவாங்க. எந்தெந்த ஊர்ல சாதியை ஒழிச்சாருன்னு சொல்லுங்க, எந்தெந்த ஊர்ல செருப்பு போட்டு நடத்தி கூட்டு போனாருன்னு சொல்லுங்க. அவர் தாலி வேணான்னு சொன்னாரு, நீங்க கட்டியிருக்கீங்களா எனக்கு தெரியல. கர்ப்பப்பை எடுக்க சொன்னாரு, நீங்க எடுத்திருக்கிறீங்களா இல்லையான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. இளைய பரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் தமிழர் சேனை கட்சி தலைவர் நம்ம எரிமலை ராமச்சந்திரன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் திருமாவளவன் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காரு, அதாவது தன்னுடைய சம்பளத்தை பெரியார் உலகத்திற்கு, அதாவது அவருடைய திட்டத்திற்கு காசோலையா கொடுத்துருக்காரு. சார் இதை எப்படி பாக்குறீங்க? கிறுக்கு வீரமணிகிறார அது ஒரு நேரத்துல சங்கர மடத்தில் யாராவது தாழ்த்தப்பட்டவர்கள் மனாதிபதி ஆக முடியுமா? நீங்க தாழ்த்தப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்னே சொல்லுங்கள் அப்படின்னு பேசின இந்த கிறுக்கு வீரமணி, ஊர் தாலி அறுத்த வீரமணி, ஊர் தாலி அறுத்த வீரமணி, தான் மகனுக்கு தாலி கொடுத்து கட்ட சொன்ன வீரமணி, தான் குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் தாலி கட்டின்னு இருக்குன்னு சொன்ன வீரமணி, யாரையும் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகின்ற போது போய் பார்க்காத வீரமணி, கிறுக்கு வீரமணி. பட்டியல சொல்லுங்க. வெங்கவேலுக்கு போனியா? கிறுக்கு வீரமணி பீ தண்ணி குடிச்சானே அங்க போனியா? ஆணவ படுகொலை நடந்துச்சு அங்க போனியா? சாதி மறுப்பு திருமணம் செய்தவரை காக்க போனியா? அவங்கள பார்க்க போனியா? ஏழை மக்கள் புதைக்கிறதுக்கு இடம் இல்லாத அல்லல் படுறாங்களே அங்க போனியா? போனியா? இடி மின்னல்ல இப்ப செத்தாங்களே இந்த மழைக்கு, அவங்கள போய் பார்த்தியா? ஏய், வீடு கட்டி மழையில் பாதிக்கப்பட்டு சுவர் இடிந்து விழுந்து செத்து இருக்கிறாங்களே அவங்கள போய் பார்த்தியா? நீ சங்கர மடத்தை குறை சொல்றனா நீ யோக்கியமா இருக்கணும். உன் மடத்துல கருப்பு சட்ட மடத்துல, கருப்பு சட்ட மடத்துல பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பறையரை உனக்கு ஆண்மையும் தில்லும் இருந்தா தலைவராக்குயா பார்க்க. நான் சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன், நான் வரேன். ஆக்க முடியுமா? உன் பொதுச் செயலாளர் யாரு? பொருளாளர் யாரு? யாரு உன் மடத்துக்கு? சங்கர மடம் மாதிரி தான் நீ ஒரு மடம். சங்கர மடமாவது ஜனக்கல்யாணம் ஒரு அமைப்பு வச்சு ஒரு சேரிக்கும் நுழைஞ்சி ஜெயந்திரர் வேலை பார்த்தார் தெரியுமா? இந்த திராவிட கழகம் என்று சொல்லப்படுகிற இந்த திருட்டு கழகம் எந்த சேரிக்குள் போய் நீ நல்லது செஞ்சிருக்க? நீ சொல் பாப்போம். சொல்லு. சும்மா அந்த கொள்கை இந்த கொள்கைன்னு சொல்லி தமிழ் பெண்கள், தமிழ்நாட்டு பெண்களுடைய தாலி அறுக்கிற, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? உன் பொண்டாட்டி எல்லாம் தாலி கட்டாதவா இருக்கு? பூவும் பொட்டும் இல்லாத இருக்கா? இந்த பெரியார் விருது வாங்கினாங்களே திருமதி கனிமொழி, ஏன் நெத்தில பொட்டு வைக்கலையா? அது பெரியார் கொள்கையில நீங்க சொல்ற ராமசாமி நாயக்கர் கொள்கையில வராதா பொட்டு வைக்கிறது? அப்போ அந்த ராமசாமி நாயக்கருடைய கொள்கையில் அவர்கள் வாழ்ந்திருந்தால் பெரியார் விருது அவங்களுக்கு பொருத்தம்னு சொன்னா ஏமா நெத்தியில பொட்டு வைக்கிறாங்க? கேளு. ஏமா நம்ம கொள்கைக்கு என்ன நீ இதெல்லாம் பொட்டு வச்சு அது இந்து மதத்தினுடைய அடையாளமா வந்துடும். சரி, சைவ மதத்தினுடைய அடையாளமாயிடும், இல்லை வைணவ மதத்தினுடைய அடையாளமாயிடும், பொட்டு வைக்கக்கூடாது பெண்கள். அதை சொல்லிக் கொடுக்கல, சொல்லிக் கொடுக்கல. ஏன் முதல்வர் வீட்டில் போய் சொல்லிக் கொடுக்க முடியாது? நீ ஆண்மை இருந்தா ஊர் தாலி அறுக்கிறல்ல, ஊர் தாலி அறுக்கிறல்ல, போ முதல்வர் வீட்டுக்கு போ. போ சொல்றேன். அவமானமா? தாலி கட்டுறது ஒரு சடங்கா, அது அவமானமா? அவமானமா இப்படி சொல்ற? அப்போ உன்னுடைய உபதேசம் யாருக்கு? உன்னுடைய கொள்கை என்ன? பார்ப்பனர் எதிர்ப்பு. வீரமணி
கிறுக்கு வீரமணியை கிறுக்கு வீரமணியை மரியாதை தான் சொல்லணும். கிறுக்கு வீரமணியை பார்ப்பனை எதிர்த்து தானே. அப்புறம் அம்மா ஜெயலலிதா அம்மா பக்கத்தில் போய் உட்காந்த அவங்கள பார்த்தா உனக்கு பார்ப்பனராக தெரியலையா? நீங்கள் சொல்கிறது தான் சொல்கிறேன். அப்போ அன்னைக்கு மட்டும் இனிக்குது உனக்கு, அது சரியா? அப்போ அங்கே எங்கே போச்சு உன்னுடைய பார்ப்பனை எதிர்ப்புன்னு கேட்குறேன். எதிர்ப்புன்னு எங்கே போச்சுன்னு கேட்குறேன். அப்போது இவர்கள் பேசுவது அத்தனையும் பொய் மூட்டை. அப்படி ஒரு இல்லை. பணம் கொடுப்பது அவர்கள் பெரியாரின் கனவு. நீங்கள் அந்த வார்த்தையை நல்லா பார்க்கணும். நான் ஆவணம் வச்சுருக்கேன். கனவு திட்டம். கனவு திட்டத்துக்கு மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து, ஒரு எம்பிக்கும் எம்எல்ஏக்கும் போகிற சம்பளம் யாருடைய பணம்? மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து எந்த உதவியும் செய்யாத ஒரு செல்வந்தர் கோடீஸ்வரன், பல்லாயிரம் கோடி இருக்கிற ஒரு சொத்துக்கு இருக்கிற அந்த நீ இப்போ இவர் சொல்கிறாருல, இந்த 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 திடல் அந்த திடல்னு வச்சுருக்கீங்களே அது அதில் அந்த அறக்கட்டளை எத்தனை பேர் பறைய இருக்கிறாங்களே கேட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரில. அந்த ட்ரஸ்ட்டில் அந்த அறக்கட்டளையில் யாரெல்லாம் உறுப்பினராக இருக்காங்க. இந்த மக்களுடைய வரிப்பணத்தை உண்மையிலேயே தோழர் திருமாவளவன் எவ்வளோ பேர் அம்பேத்கர் புத்தகம் அடித்து வெளியிடப்படாமலாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கலாம். நிறைய பேர் வழக்கு வாங்கி பாதிக்கப்பட்டு இந்த மக்களுக்காக சுவர் எழுத போய் அடிபட்டு உதப்பட்டு குடும்பத்தை இழந்து நாடோடியாக சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த தோழர்களுக்கு அது இந்த உதவி செஞ்சுருந்தா அவங்க ஜென்மத்துக்கும் உன்னை புகழ்ந்துருக்கும். ஒன்றுமே இல்லாத இந்த கிறுக்கு வீரமணி கையில் போய் பணத்தை கொடுத்தா இது மடம் தானே. அது காவி மடம்னா நீ கருப்பு மடம். அதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்ன்ற? அவங்களாவது நிறைய உதவி செய்கிறாங்க. நீங்கள் யாராவது இல்லைன்னு சொன்னீங்கன்னா வாங்க, ஜனக்கல்யாண் என்னென்னலாம் சேரிக்குள் செய்திருக்குன்னு நான் சொல்லி காட்டுறேன். அதே போல் இவங்க இந்த தரப்பு இருக்குல்ல, முதல்வர் மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து இல்லாத, ஏன்னா ரொம்ப ஒன்றுமே இல்லையா அந்த அறக்கட்டளைக்கு 1,70,00,000 ரூபாய் இந்த இவங்ககிட்டலாம் வசூல் பண்ணி எடுத்து முதல்வர் கொடுக்குறார். ஆனால் மற்றவங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துருந்தா 4 பேர் படிக்க வச்சுருந்தா கூட அதனால் இருக்கும். நீ அங்கே போய் கொடுத்தா அது கிறுக்கு வீரமணியினுடைய வாரிசுக்குத்தான் பயன்படுமே தவிர அந்த இடத்துக்கு ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரு காலத்திலும் வர முடியாதுன்றதான் சத்தியமான உண்மை. எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தலைவராக திரு கருணாநிதி குடும்பத்தில் இருந்தவங்க மட்டும்தான் வர முடியுமோ, எப்படி இவர்களுடைய வாரிசுகள் தான் முதல்வராகவும் துணை முதல்வராகவும் வர முடியுமோ, அதே போல திராவிட கழகம் என்ற மடத்தில் சாதி ஒழிப்பு என்ற பெயரில் இயங்குகிற இவர்கள் ஒரு காலமும் மாறப்போகிறது கிடையாது. இந்த மக்களுக்கு உதவ போகிறது கிடையாது. அந்த மடத்தில் என்னைக்கும் பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவர்கள் ஒரு நாளும் தலைவராக ஆக முடியாதுன்றதான் உண்மை. இதுதான் உண்மை. ஓகே சார். ஆனால் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு, அதை எதிர்க்கிறதுக்கு தமிழ்நாட்டில் ஒரே முக்கியமான ஆள் நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு வாதத்தை வைக்கிறாரு சார் அவர். இல்லை, முதல்ல சனாதானம்னா அவர் பிஜேபி சொல்கிறார். அவர் சனாதானம் அவங்க வந்தால் ஆர்எஸ்எஸ் வந்துடும், சங்கிகள் உள்ளே வந்துடுவாங்க, சங் பரிவார்கள் வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னார். அப்போது பிஜேபியில் இருக்கிற நிர்வாகிகள் அப்படின்னு வச்சிங்களேன், அந்த நிர்வாகிகள் தான் பிஜேபி. நீங்கள் திரு அண்ணாமலையாகட்டும், அவர் பிஜேபியில் தலைவராக இல்லைனாலும் அவர் பிஜேபியில் இருக்கார். அவர் ஒரு தனி மனிதர் இல்லை அப்படின்னு வச்சிங்களேன். ஒரு நேரத்தில் அப்போது திரு வாஜ்பாய் இருக்கிற பொழுது தோழர் திருமாவளவன், தோழர் ரவிக்குமார், தோழர் செல்வ பெருந்தகை இவர்களெல்லாம் திரு வாஜ்பாய் அவர்களை சந்தித்தார். தோழர் திருமாவளவன் அவர்களும் திரு ரவிக்குமார் அவர்களும் அந்த திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்தார்கள். சந்தித்தார்கள். அது இல்லாமல் கங்கை கொண்ட சோழபுரத்தில் முப்பெரும் விழாவில் தோழர் திருமாவளவன் மோடி அருகில் அமர்ந்தார். அப்படி என்றால் சனாதானம் இவர் வழியா இங்க வருதா? ஒரு நோய் எப்படி தொத்தும்?
கொரோனா எப்படி தொத்துச்சு? கொரோனா இருக்கிற நபரோட ஒரு புது ஆள் போனால் அந்த நோய் தொத்திக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துடும். அப்போ தோழர் திருமாவளவன் திரு வாஜ்பாய் அவர்களை சந்திக்கும் போது சனாதனம் தொத்திக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்ததா, அல்லது திருமதி நிர்மலா சீதாராமனை பார்க்கும்பொழுது சனாதானம் தொத்திக்கொண்டு தமிழகத்துக்குள் வந்ததா, திரு மோடி அவர்களோடு சரிசமமாக ஒரே மேடையில் கங்ககொண்ட சோழபுரத்தில் அமர்ந்திருக்கும் போது சனாதானத்தை இவர் தொத்தி கொண்டு வந்தாரான்ற கேள்வி நம்மகிட்ட இருக்கு. நாங்கள் மோடியை பார்க்கல, நாங்கள் எந்த பிஜேபிக்காரங்களும் பார்க்கல, யாரையும் நாங்கள் சந்திக்கல. ஆனால் நீங்கள் எப்படி சந்திச்சிங்க? அப்போ மறுத்துருக்கலாமே. நீங்கள் எம்பி இருந்தால் நீங்கள் எல்லாத்தையும் போயிடுவீங்களா? போய் எல்லாத்தையும் கலந்துப்பீங்களா? என்ன இது? அப்போது சனாதானம் என்பது அந்த சனாதானம் என்ற கருத்தியல் தோழர் திருமாவளவன் மூலமாக தமிழகத்தில் புகுந்திருக்கு. தமிழர்களே எச்சரிக்கையா இருங்கன்னு நான் சொல்றேன். ஆமா, இல்லைன்னா இதில் என்ன இருக்கு சந்தேகம்? நான் உட்காந்தேன்னா என் பேரில் உட்காந்துட்டு என்னை சங்கின்னு சொல்வேன். நான் இந்து மதம்னே சொல்றதில்லை. நான் சைவம் வைணவன் தான் பேசிட்டு இருக்கிறேன், சமணம் பௌத்தம் தான் பேசிட்டு இருக்கிறேன். நான் இந்து மதம்னு என் வாயில் சொல்லலை. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நான் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறீங்களே, அப்போது இந்த கேள்வி கேட்டியா, அப்போ நீ சங்கி நீ அப்படின்னு சொல்லுவேன். நான் ஒத்துக்கிறேன், நான் அவங்களால சந்திக்கலை, எந்த ஆர்எஸ்எஸ் பின்புலத்திலையும் நான் இல்லை, எனக்கு எவனும் ஒரு டீ கூட எவனும் பார்த்ததில்லை. யாராவது உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் இவருன்னு உங்களுக்கு அடையாளம் தெரிந்தால் அருள் கூர்ந்து எனக்கு காட்டி கொடுங்கள். ஆமா, எனக்கு காட்டி கொடுங்க, அதையாவது செய்யுங்க. அது மாதிரி எப்படி திமுக உண்மையான விஷயங்களை விட்டுட்டு தன்னுடைய தவறை மறைப்பதற்காக பொய்யான பிரச்சாரங்களை, பொய்யான வதந்திகளை பரப்பி விடுவார்களோ, அதே போல தோழர் திருமாவளவன் சங்கி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் என்ற வார்த்தையை சொல்லி பொய்யான அரசியலை இவர் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. எப்படி திரு கருணாநிதிக்கு பிஜேபி என்பது நல்ல கட்சியாக தெரிஞ்சதோ, கருணாநிதியினுடைய வரலாறை படித்த தோழர் திருமாவளவனுக்கும் கருணாநிதி பாணியிலேயே அவருடைய செயலாட்டத்திலேயே தோழர் திருமாவளவன் செயல்படுறார். அப்போது கருணாநிதியினுடைய வரலாற்றை படித்தால் எத்தனை மனைவி வச்சுக்கணும், என்னென்ன ஊழல் பண்ணணும், எப்படி நான் அடித்தா தாங்க மாட்டேன் அப்படின்னு எப்படியெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் நான் கற்றுக்க வேண்டிய வரலாறு எனக்கு இல்லை, எனக்கு அவசியம் இல்லை. கருணாநிதி வரலாறு எங் மக்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு அயோத்திதாசர், இரட்டைமலை சீனிவாசன், MC ராஜா, தந்தை சிவராஜ் இவர்களுடைய வரலாறு, மீனம்பாள் சிவராஜ் போன்றவர்களுடைய வரலாறே போதுமானதாக இருக்கிறதை தவிர மதுரை பிள்ளை போன்ற கப்பல் ஓட்டிய தமிழன், கப்பல் ஓட்டிய பெரும் செல்வந்தன், கப்பல் ஓட்டிய பெரும் வணிகன், அவங்களுடைய அறிவே போதுமானதை தவிர நயவஞ்சகத்தோடு கூடி நயவஞ்சகத்தில் ஆட்சியை பிடிச்ச, நயவஞ்சகமே மொத்த உருவமாக வாழ்ந்த திரு கருணாநிதியின் வரலாறு பட்டியல் சமூக மக்கள், குறிப்பாக பறையர்களுக்கு தேவையில்லை தோழர் திருமாவளவன் அவர்கள் நான் இதை சொல்கிறேன். சார், அதே மாதிரி நம்ம பார்க்க முடியுது செல்வ பிறந்தை அவர்கள், அதாவது செம்பரம்பாக்கம் ஏரியை ஓப்பன் பண்ணுறேன் அப்படிங்கிறத என்கிட்ட கூட சொல்லாமல் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க, இந்த தொகுதி எம்எல்ஏ நான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காமலே அப்படின்ற மாதிரி அரசு அதிகாரிகள்கிட்ட கடிஞ்சிக்கிறாரு சார். அது இல்லாமல் சில வார்த்தைகளும் சொல்கிறார் அவர். அதாவது என்னென்னா, ஏன் ஜாதி வரி பிடிச்சி திரியிறீங்க நீங்கள், ஏன் நாங்களாம் தண்ணியை தொடக்கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு சார். அப்படின்னா அவர் செல்வ பிறந்தை அவர்களை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களா என்ன திமுக ஆட்சியில்? இல்லை, தோழர் செல்வ பிறந்தகை அவர் அந்த பகுதியினுடைய எம்எல்ஏ, மக்கள் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி. ஒரு பாதிப்பு என்றால் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் போய் பார்க்குற அனுதாபத்தையும் ஆறுதலையும் சொல்லி நிவாரணம் கொடுக்க வேண்டியவரே தோழர் செல்வ பிறந்தகை. இந்த அரசு அதிகாரிகள் ஒரு மெத்தனத்தில் தோழர் செல்வ பிறந்தை அவர்களை அவமதிப்பது போல் நினச்சிக்கிட்டு அவர் ஒரு வார்த்தை கூட கேட்காத நீங்கள் பண்ணனா, அதுவும் ஒரு நாள் வார்த்தையை படுமையாக சொல்கிறார். அது இவர் மட்டும் இல்லை,
காங்கிரஸ்காரர்களே திமுகவோடு இருந்தால் சாதி வெறியோடு தான் இருப்பார்கள். அந்த காலத்தில் காங்கிரஸ் ஆட்சியில் சிவசண்முகம் பிள்ளை என்ற பறையர் தான் சபாநாயகராக இருந்தார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்தார். அதே போல அம்மா ஆட்சி காலத்தில் இந்திய குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் சேக்கு தமிழரசன் கூட இருந்திருக்கிறார். அப்போ காங்கிரஸ்ல பெருசா சாதி பார்க்கலன்றதான் அவருடைய கூற்று. ஏன்னா அவர் இருந்திருக்காரு. திமுக என்பது சாதியத்தை உள்வாங்கித்தான் இருக்கும், உள்வாங்கி தான் இருக்கும் எப்பயுமே. அப்போ உள்வாங்கி இருக்கும்போது அவர்கள் போலவே இந்த அதிகாரிகளும் மாறிவிட்டார்கள். எப்படி கரூர் சிக்கலில் மக்கள் பிரச்சனையை ஒரு நீதிமன்றம் சொல்ல வேண்டிய கருத்தை, நீதிமன்றத்தில் முறையிட வேண்டிய கருத்தை அமுதா ஐஏஎஸ் வச்சு சொல்ல வச்சாங்களோ, அதே போல இங்கேயும் செல்வப்பிறந்தகைக்கு அதிகாரம் இல்லாத போலவும் தண்ணியை தொட்டால் அம்பேத்கருக்கு நிகழ்ந்த நிகழ்வு தண்ணியை தொட்டால் தீட்டு என்பது போலவும் இந்த அதிகாரிகள் திட்டமிட்டு அவரை செல்வப்பிறந்தகையை புறக்கணிச்சிருக்கார்கள். அப்போ என்றால் எப்படி அந்த அதிகாரிகளும் அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, சாதி வெறியில் அதிகாரிகளும் சாதியாத்தான் இருக்கிறார்களே தவிர அவர்கள் ஒருபோதும் இந்த ஆட்சியில் பொதுவாக இல்லை என்பதை அவர் தெள்ளத் தெளிவாக சொல்லியிருக்கிறார். செல்வப்பிறந்தகை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். ஆதலால் இவருக்கு புரிந்த சாதி வெறி கட்சி, சாதி உணர்வுள்ள கட்சி, வெறும் தனித்தொகுதியே ஒதுக்குகின்ற கட்சியை திமுகவிலிருந்து பட்டியல் சமூகத்தில் பிறந்த தலைவர்கள், அது கம்யூனிஸ்ட்லேயும் இருக்காங்க தலைவராக, 2 கம்யூனிஸ்ட்லேயும் தலைவர் பட்டியல் சமூகம் தான், காங்கிரஸ்லேயும் இருக்காங்க, இது தோழர் திருமாவளவனும் இருக்கார். இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து திமுகவை புறக்கணிக்க வேண்டிய கடமை தமிழக மக்களுக்கு, இந்த எதிர்பார்ப்பு பட்டியல் சமூக மக்களுக்கும் இருக்குது. கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார், கனிமொழி அவர்கள் பேசும்போது சொல்கிறாங்க, அதாவது நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தனது பெயருக்கு பின்னாடி ஜாதி பெயரை வச்சுக்குவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தன்னோட பெயருக்கு பின்னாடி ஜாதி பெயரை வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. ஏன்னா பெரியாருடைய அந்த தீர்க்கமான கொள்கையால் தான் இந்த அளவுக்கு மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார், அந்த அளவுக்கு உண்மையா? இல்லை, இவங்க அந்த ராமசாமி நாயக்கருடைய நூலை படிக்கலன்னு நினைக்கிறேன். திருமதி கனிமொழி அவர்களே, தயவு செய்து நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அவருடைய நூல் தமிழர் தலைவர் சாமி சிதம்பரனார் எழுதிய நூலை படித்துவிட்டு உங்களுடைய கருத்தை பொதுமக்கள் மத்தியில் சொல்லுங்கள். யாரோ சொன்னதை, யாரோ எழுதுனதை கேட்டுக்கிட்டு சும்மா நீங்கள் சொல்லாதீங்க. நீங்கள் எம்பியாக இருக்கீங்க, நீங்கள் தப்பான இதையும் பேசக்கூடாது. ஏன்னா அவர் தாலி வேணான்னு சொன்னார், நீங்கள் வச்சு கட்டியிருக்கீங்களா எனக்கு தெரியல, அதை விடுங்க. கர்ப்பப்பை எடுக்க சொன்னார், நீங்கள் எடுத்துருக்கிறீங்களா இல்லையான்னு சத்தியமாக எனக்கு தெரியாது, அதை விடுங்க, அதெல்லாம் விடுங்க. அப்புறம் எப்படி இஷ்டம் போல் வாழலான்னு சொல்லியிருக்காரு, ஆணும் பெண்ணும். அது திருமணம் என்பது ஒரு சுமைன்னுலாம் சொல்லியிருக்காரு. அவர் சாமி சிதம்பரனார் எழுதிய நூலில் தமிழர் தலைவிலில் அவரை பற்றியான சில அப்பட்டமான உண்மைகள் இருக்குது. அது எனக்கு கூசுது, எனக்கு பேசுறதுக்கு அது பிடிக்கல. அந்த நூலில் அதுக்கு வாழ்த்துரை எழுதியதே நீங்கள் சொல்கிற சாதியை ஒழிச்ச ராமசாமி நாயக்கர் தான். அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு நூல். திருக்குறளை படிக்கிறீர்களோ இல்லையோ, ஆமாம், சாமி சிதம்பரனார் எழுதிய தமிழக தலைவர் அந்த நூலை நீங்கள் படிங்க, அதுதான் அவங்களுக்கு சரியாக இருக்கும். ஆனால் அவர் படிச்சிருந்தார்னா, ராமசாமி நாயக்கரை பற்றி படிச்சிருந்தாங்கன்னா எம்பி பொட்டு வச்சிருக்க மாட்டாங்க, தெரியுமா? ஆமாம், பொட்டு எதுக்குமா வைக்கிறீங்க? என்ன கேட்டால் சைவம் வைணவம் குறியீடுன்னு நான் சொல்லுவேன். எதுக்கு வச்சிருக்கீன்னு கேட்குறேன். நீங்கள் அவருடைய வளர்ப்பு இல்லை, ராமசாமி நாயக்கருடைய வளர்ப்பு இல்லை, அந்த கொள்கையிலேயே வளர்ந்த வளர்ப்பு இல்லை, அப்படி ஏன் பொட்டு வைக்கிறீங்க? அவனை காட்டவா? பாக்கெட்டில் வச்சுருக்கேன், அந்த அம்மா பொட்டு வச்சுருக்கிறத. அப்போனா ராமசாமி நாயக்கரை வெளியில் பேசுவீங்க, அவர் சொன்னபடி நீங்கள் நடக்க மாட்டீங்க. ஒரு கொள்கை, ஒரு தத்துவம் என்றால் அதன்படி நிற்கணும், நிற்க அதற்கு தக.
சொல்லியிருக்கான் இல்லையா? அப்போ அது மாதிரி நீங்கள் இல்லை. அப்போ நீங்கள் சும்மா ஏதோ ஓட்டுக்காகவும் ஏதோ விளம்பரத்துக்காகவும் நீங்கள் பெரியாரு பெரியாருன்னு ஏதோ சொல்லி திரியிறீங்க. அது அப்படியெல்லாம் இல்லைங்கம்மா. இது உண்மையான இருக்காங்க, இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இவர் பிறப்பதற்கு முன்னே இருக்காங்க, பிறப்பதற்கு முன்னே இருக்காங்க. இவர் வந்து தான் வணிகம் பண்ணணுன்னெல்லாம் கிடையாதும்மா. மதுரை பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், வரலாறு கேட்டுங்க. பர்மாவில் லீவ் விட்டாங்க. மெரிய பறையர் மதுரை பிள்ளை மிகப்பெரிய கப்பல் ஓட்டி வச்சிருந்து பெரிய வணிகள் செஞ்சார். உங்கள் ராமசாமி நாயக்கர் வந்த பிறகு நீங்கள் சொன்ன செருப்பு போடுற வேலையெல்லாம் எங்ககிட்ட சொல்லக்கூடாது. பெரும் செல்வந்தர். மதுரை பிரபந்தம்னு ஒரு நூல் மறைந்த திருவிக்கா போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து எழுதியிருக்காங்க. பர்மாவில் மேயராக இருந்தவர், அங்கே ஆளுமையில் இருந்தவர். அவர் வீடு இன்னைக்கு கொள்ளை போயிருக்கு. அவருடைய சமாதி இன்றைக்கும் பர்மாவில் இருக்கு. மிகப்பெரிய செல்வந்தர், செல்வந்தர். அவர்கிட்ட நன்கொடை போட்ட ராமசாமி பிறக்கிறதுக்கு முன்னே நன்கொடை கொடுத்தவங்க தான் இந்த சாதி. அதனால எங்களுக்கு துணி போட்ட விட்டவங்க நான் தான், படிக்க வச்சவங்க நான் தான், அதை செஞ்சவங்க நான் தான், கோயிலுக்கு விட்டு போனவங்க நான் தான். அதெல்லாம் இந்த கதையெல்லாம் வேணாம். பறையர்கள் கட்டின கோயிலுடைய வரலாறு இருக்குது, பறையர்கள் கட்டின கோயில் இருக்குது, கட்டியிருக்கிறாங்க. இவங்க பணத்தில் கட்டியிருக்காங்க, இவருக்கு பணத்தில் பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க. சுவாமி சகாஜானந்தா போன்றவர்கள்லாம் மடம் கட்டி இன்றைக்கும் நந்தனார் பள்ளி இருக்கு, இயங்கிட்டு இருக்கு, தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருக்கு. அதுபோல் ராமசாமி நாயக்கர் என்ன செஞ்சாருன்னு நீங்கள் வெளிப்படையாக சொல்லுவாங்க. எந்தெந்த ஊரில் சாதியை ஒழிச்சாருன்னு சொல்லுங்கள், எந்தெந்த ஊரில் செருப்பு போட்டு நடத்தி கூப்பிட்டு போனாருன்னு சொல்லுங்கள். சொல்லுங்கம்மா, தெரிஞ்சுக்கிறோம். எங்களுக்கு தான் தெரியலையே. ஏன்னா நீங்கள் படிக்க வச்ச ஆள் தானே. நீங்கள் சொல்லுங்கள், வெளிப்படையாக சொல்லுங்கள், எந்தெந்த ஊருக்கு கூப்பிட்டு போனார் சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் தவறான நூல்களை, தவறான புரட்டு நூல்களை, உண்மையை விட்டு பொய்யான நூல்களை இந்த அம்மா படித்ததுன்னு உடைய விளைவு இது. இந்த மண் அந்த மண் அப்படின்னு இந்த மண்ணை வந்து கூவி கூவி சொல்கிறது ஞாபகம் இல்லை. அப்படின்னா இந்த மண்ணின் மீது உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் நிலங்கள், மலைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கும், மணல்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கும் இல்லையா? நதிகள், ஏரி, குளங்கள் இன்றைக்கு தூர்வாராமல் கிடக்குது. இது துத்தி போய் உங்கள் அப்பா தான்மா லேக் ஏரியான்னு வள்ளூர் கோட்டம் இருக்குல்ல, அது ஏரி. ஏரியை துத்து கோட்டம் கட்டினது யாரு? இன்னைக்கும் லேக் ஏரியான்னு தான் இருக்குது, ஏரி தெருவுன்னு தான் இருக்குது. அந்த ஏரியாவே ஏரி பகுதின்னு தான் தெரியும். இதெல்லாம் ஆட்டையை போட்டு இப்படி ஒரு நிலத்தை உருவாக்குறது யாரு? இந்த மக்களுக்கு குடிநீர் பஞ்சத்தை ஏற்படுத்துனது யாரு? அதெல்லாம் புரிஞ்சுங்க. இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அது சொல்ல வேண்டிய நேரத்தில் ஒன்று ஒன்றா சொல்லுவோம். நீங்கள் தயவு செய்து சாமி சிதம்பரனார் எழுதிய நூலை படித்துவிட்டு நீங்கள் சொல்கிற ராமசாமி நாயக்கரை பற்றி பேசுக, விவாதத்துக்கு வரலாம். நான் வரேன் விவாதத்துக்கு. சார், உங்கள் அற்புதமான கருத்துக்களை இளைய பாரதம் நேயரோடு பார்த்ததற்கு மிக்க நன்றி சார்.